எங்களோட அடுத்த சீரியஸை நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இந்த சீரீஸில் நம்ம எங்கே போக போகிறோம்னா சவுத் இந்தியாஸ் காஷ்மீர்னு சொல்கிற மூணாருக்கு தான் போக போகிறோம். வணக்கம், நான் ராகேஷ் சுபா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராகேஷ் சுபா விலாக்ஸ். தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து பேபி மூன் தான் போகிறோம். பட் இந்த வீடியோ வந்து வரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ப்ரெக்னன்சி ரிவீல் வந்து கண்டிப்பாக பண்ணிடுவோம். அதையுமே பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஏன்னா நாங்கள் அந்த ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணுற வீடியோ, ஃபோட்டோஸ், பேபி பம்ப் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான் மெயினாக போகிறோம். ஸோ அதனால் வந்து அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ எங்கே போகிறோம், எங்கெங்கே ஸ்டே பண்ணுறோம், எங்களுடைய ட்ரிப் எப்படி போகுது, இதெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மூணார் எப்படி போக போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் திருச்சி போய் திண்டுக்கல், தேனி, போடி மெட்டு வழியாக மூணார் போக போகிறோம். இப்போ நாங்கள் திருச்சி தான் போயிட்டுருக்கோம். நிறைய வாட்டி நீங்கள் திருச்சி வீடியோ பார்த்ததுனால நான் இங்கே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். திரும்ப திருச்சி போய் இதை கண்டினியூ பண்ணுறேன். ரொம்பலாம் பிளான் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 1 டே தான் பிளான் பண்ணியிருப்போம். சரி, எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு காஃபி பிரேக்குக்கு வந்து கருப்பட்டி ராஜான்னு ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம். ஸோ காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு. இப்போ நீங்கள் எதாவது பேபி மூன் பிளான் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி டாக்டர்கிட்ட வந்து ஒரு கேட்டுக்கோங்க ஒரு வார்த்தை. ஏன்னா நான் கேட்டேன், என் டாக்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7 months வரைக்கும் ட்ராவல் சேஃப் தான் சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து என்னோடய மெடிக்கேஷன்ஸ் ப்ராப்பராக எடுக்க சொன்னாங்க. நிறைய தண்ணி குடிக்க சொன்னாங்க. அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ண சொன்னாங்க. வாலண்டியராக தண்ணி குடிச்சு ரெஸ்ட் ரூம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம காரில் போகிறதுனால பிரச்சனை இல்லை. டக்குன்னு ரெஸ்ட் ரூம் வந்தால் ஒன்று பெட்ரோல் பங்க்கு இல்லைனா ஹோட்டலில் நிறுத்தி நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி ஒரு 10 minutes வாக் மாதிரி பண்ணிக்கணும். அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி போக சொன்னாங்க. எனக்கு கார் ஜர்னி கொஞ்சம் பழகிட்டதுனால எனக்கு பெருசாக கஷ்டமாக தெரில. முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ உட்காரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்து அடிக்கடிக்கு கொஞ்சம் அப்படியே நிறுத்தி நடந்து அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெயினாக டாக்டர் ஃபைல் வந்து கம்பல்சரி கையில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம போகிற இடத்துல திடீர்னு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், எமர்ஜென்சினா நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்கு தான், அது வந்து கம்பல்சரி இல்லை. பட் வச்சுக்கிட்டா சேஃபு. ஸோ அதுவுமே எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரெடி கருப்பட்டி காஃபி. நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே லஞ்சு சாப்பிட்டு மாத்திரைலாம் போட்டு வந்துட்டேன். இந்த பயப்புல வெளில போகிறேன், இதை வாங்குறேன் அதை வாங்குறேன்னு சொல்லி கடைசி நேரம் வரைக்கும் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு சீக்கிரம் கிளம்பணுமேன்னு சொல்லிட்டு லஞ்சை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே சமைச்சு கட்டிட்டுலாம் வரல, நாங்களே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் இருந்தது. ஏன்னா ரொம்ப சடனாக பிளான் பண்ணி தான் கிளம்பினோம். இது ஒரு வாரம் 10 நாள் பிளான்லாம் பண்ணல. நேற்றுக்கு தான் பிளான் பண்ணோம் காலையில். இன்றைக்கி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதே நாங்கள் மத்தியானம் கிளம்பலான்னு பிளான் பண்ணி கடைசியில் அதுவே ஈவினிங் ஆகிடுச்சு. சரி 4:30க்குள்ளே வீட்டிலேருந்து வெளில கிளம்பிடணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதனால் லஞ்சை வந்து கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ உட்காந்து அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஃபஸ்ட் டைமாக நாங்கள் 2 பேரும் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி மூணார் போகிறதுலாம் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதையுமே எடுக்கலான்னு. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, கோப்ரோ வாங்கி இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபுல்லாகவே கோப்ரோலேயே எடுக்கிற மாதிரி. இப்போவுமே நான் எல்லாமே கோப்ரோவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். வாங்கி அது யூஸே ஆகலை. சரி இனிமேல் எடுக்கலான்ட்டு. அண்ட் பெரம்பலூர் கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். டைம் வந்து 9:30. ரோடு சும்மா வெண்ணம் மாதிரி வழவழன்னு இருக்குது. சூப்பராக அப்படியே வழுக்கிட்டு போகலாம்.
எப்படி இருக்கு? ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சாக மூணார் போயிடலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பிளானாக இருந்தது. ஆனால் இப்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரே ஸ்ட்ரெச்சாக போக முடியாது. எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் போயிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கோம். திண்டுக்கல் இன்னும் 130 கிலோமீட்டர் இருக்குது. திருச்சிக்கு முன்னாடியே மான்சூன் மழை ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி டைம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 AM ஆக போகுது. சரி எங்கேயாவது ஹால்ட் போடலாம். இப்போ நாங்கள் திண்டுக்கல்ல இருக்கோம் கரெக்டாக. இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் கேட்டோம், 3800 சம்திங் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் 1 நைட்டு திருப்பி நாங்கள் காலையில் கிளம்பி மூணார் போகணும். ஏன்னா அட்டஸ்டச் போகிறது ஸ்ட்ரெயினாக இருக்குது. சரி ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணிவிட்டு போகலாமே அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்போ வந்து ரூம் கலைஞ்சிட்ருக்கோம். சரி பட்ஜெட்டாக சும்மா 1 நைட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம கிளம்பிடணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரூம் சர்ச் பண்ணி ராக்கி இப்போ கேட்க போயிருக்கான். ஒரு வேலையாக பேசிட்டு அப்படி இப்படி வந்துட்டோம் திண்டுக்கல் வரைக்கும். இங்கேருந்து ஒரு 4 to 5 hours ஆகும்னு நினைக்கிறேன் மூணார். ஏசி ரூம் வந்து 1800 ரூபாவாம். நான் ஏசி வந்து 900 ரூபாயில் ஒன்று இருக்கான். அதில் டிவி தான் இருக்கும். சாரி டிவி இருக்காது, இந்தியன் டாய்லெட். நான் ஏசி டிவி வித் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறது 1100 ரூபா. ஏசி 1800 ரூபா. ஓகே ரூம் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி ஓகே. இல்லை எப்போ வேணாலும் போட்டு இந்த வீடு இல்லை $1,800. ஸோ நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் கிளம்புனதுலேருந்து. ஸோ ஒரு 7 to 8 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு ரூமுக்கு வந்துட்டோம். இதுதான் ரூம். இந்த ரூம் வந்து காலையில் பார்க்கலாம். பாய். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். சூப்பரான ஏசி, அதுக்கப்புறம் நல்ல ஹீட்டர் ஃபெசிலிட்டி, நல்ல ஜம்முன்னு குளிச்சுட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டேன் ஆல்மோஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மூணார் ட்ரிப்பை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போகிற வழியிலேயே வந்து நம்ம எதாவது டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். பிகாஸ் இது ஜஸ்ட்டு வந்து நார்மல் லாட்ஜ் அப்படிங்கிறதுனால காஃபி டீ டிஃபன் அந்த சர்வீஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகிறதுக்கு ஒரு இடம். போகிற வழியில் நம்ம டிஃபன் சாப்பிட்டு நம்மளுடைய ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ கிளம்பியாச்சு திண்டுக்கல் டு மூணார். திண்டுக்கல் கௌரி கிருஷ்ணா மெஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம்.
இப்போதைக்கு இல்லை. நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன். ஃபைனலி நல்லா டிஃபன் சாப்பிட்டு எங்கள் பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தாச்சு. ஸோ டு மூணார். போகிற வழியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் போல். இப்போவே பயங்கரமாக இருட்டி மேகம்லாம் அப்படியே மூடி ஒரு மாதிரி செம்ம க்ளவுடியாக இருக்குது. அண்ட் லைட்டாக ரெயின் வர ஸ்டார்ட் ஆகுது. போக போக எப்படி இருக்கும்னு தெரில, பட் இப்போ சூப்பராக இருக்குது சில்லுன்னு. இல்லை ஏதோ இந்த கார்காரன் போலாமா? இதெல்லாம் தான் கொடைக்கானல் மலை. எதெல்லாம்? இதுல இருந்து ஃபுல்லா இதெல்லாம் கொடைக்கானல் மலை. இதுக்கு பேக் சைடு கொழுக்கு மலை. கொழுக்கு மலை. அப்படியே மூணார். ஒரு 60 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஜம்முன்னு ஒரு தென்னந்தோப்பு, ஒரு வீடு, 4 நாய், அழகாக அப்படியே செட்டில் ஆகிடும். சூப்பராக இருக்குல்ல லொக்கேஷன். இதான் வைகை டேம் போகிற வழி. இந்த லெஃப்டில் போகணும். அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். போயிட்டு வரலாமா? வரியா? வைகை டேம். ஒரு போயிட்டு வர ஒரு 1.5 hours ஆகும். அப்படி கேட்குறேன். என்ன பதிலே காணும். வீடியோ கட் பண்ணிட்டு சொல்லு. நீ ஓட்டுறியா சொல்லு. பக்காவா எல்லாத்தையும். அங்கே நேராக வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் க்ளவுட் ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியுதா? அழகாக இருக்குல்ல? அழகாக ஹார்ட்டின் ஷேப்லேயே இருக்குது. இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. உனக்கு அப்படி தெரியுதா? எனக்கும் அப்படி தான் தெரியுது. அதுதான் லவ். சூப்பராக இருக்குது க்ளவுட்ஸ், மவுண்டன்ஸ்லாம்.
இப்போ நாங்கள் போடி நாயக்கனூர் வந்துட்டோம். இன்னும் மூணார் வந்து 70 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். செம்ம மழை விடாமல், நடுவில் 1 or 2 minutes தான் கேப் ஆகுது. ஆனால் மழை பிச்சு உதறது. மூணாரில் கிளைமேட் அண்ட் மழை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற வரைக்கும் மட்டும் மழை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே இருக்கோம். பட் செம்ம சில்லுன்னு இருக்குது. கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சென்னையில் அப்படியே ஒரு ஜாம் பேக்டு லைஃப் வாழ்ந்துட்டு இந்த மாதிரி சீனரிஸில் இவ்வளோ காலி ரோட்டில் அப்படியே கார் ஓட்டிட்டு போகுது. என்ன சொல்லுவாங்க பைக்கர்ஸ். இதோ நேரம் இருக்குது அந்த மேலே. போடியிலேருந்து போடி மெட்டுக்கு மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு இது.